உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்கா நாம் தமிழர் சார்பாக இன்று நம்மோடு டாக்டர் அப்துல் ஹக்கீம் அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா? நாங்க நல்லா இருக்கிறோம் டாக்டர், நல்லா இருக்கிறோம். குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. இப்போ இந்த உங்களை பத்தி ஒரு சிறு அறிமுகம் நீங்க கொடுத்துட்டு, அத முடிச்ச பிறகு நான் ஒவ்வொரு கேள்வியா கேட்கிறேன். நீங்க அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க அறிமுகம் படுத்திக்கோங்க. வணக்கம். நான் அப்துல் ஹக்கீம், மூத்த கருவியலாளர், சீனியர் எம்பிரியாலஜிஸ்டா மருத்துவத்துறையில பணிபுரியறேன். மேலூர் பகுதி எனக்கு சொந்த ஊரு. அப்பா அம்மா எல்லாமே மேலூர் போயிட்டு இருந்தாங்க. படிக்கிறதுக்காக பள்ளி காலங்களே எனக்கு மதுரை தங்கி ஆரம்பிச்சேன். பள்ளி காலங்கள்ல இருந்து கல்லூரி எல்லாமே மதுரையில தான். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு 10 மருத்துவமனைக்கு விசிட்டிங் கன்சல்டன்டா. ஓகே. நாம் தமிழர் கட்சியில எப்போ வந்தீங்க? நாம் தமிழருக்கு முன்னாடி நான் பல்வேறு இயக்க தரங்கள்ல பயணிச்சிருக்கேன். 2013 காலங்கள்ல ஈழத்தினுடைய தாக்கம் பிறகு நான் நான் இருக்க வேண்டிய இடம் தமிழ் தேசியம் தான் அப்படின்னு சொல்லி தமிழ் தேசியத்திற்கான தளத்தை 2012க்கு பிறகு தேட ஆரம்பிக்கிறேன். சரியான தளம்ன்றது நாம் தமிழர் தான். ஆனா நாம் தமிழர் கட்சி மதுரைக்குள்ள சரியான நாளைக்கு அறிகிறதுக்கே ஒரு புராண்ட் ஆயிடுச்சு. 2013 காலகட்டங்கள்ல இறுதி நேரத்தில் நாம் தமிழ் கட்சியில் இணைகிறேன். அப்புறம் 14, 15, 16 தேர்தல் கலைஞர்களான நாம் தமிழ் பயணிச்சிருக்கேன். அடிப்படை உறுப்பினி மாவட்ட செயலாளர் வரைக்கும் அப்படியே அந்த 3 ஆண்டுகளே பயணம். நான் கொஞ்சம் கேள்விகள் எடுத்து வச்சிருக்கிறேன். முதல் கேள்வி டாக்டர், இந்த 1200 கோடி மதிப்பிலான முல்லை பெரியார் குடிநீர் திட்டம் 2ஆம் கட்டம் தற்போது பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ஆனாலும் சிம்மக்கல் மற்றும் தத்தநேரி போன்ற பகுதிகளில் குடிநீர் சாக்கடை கலப்பதாக புகார்கள் வருகின்றன. சாலைகளை தோண்டாமல் இந்த கடைசி மைல் விநியோக சிக்கலை எப்படி சமாளிப்பீர்கள்? முல்லை பெரியார் குடிநீர் திட்டம் ஒரு நல்ல திட்டம். அதாவது மதுரை மக்களுக்காக முல்லை பெரியாறு உருவாக்கப்பட்ட வரலாறு எல்லாருக்கும் தெரியும். மதிப்புரிய ஐயா பெண்ணிக்கை கவிஞர்கள் கட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு சாதனையான திட்டம். அந்த அணை கட்டப்பட்டது. அங்கிருந்து குடிநீர் மக்களுக்கு கொண்டு வரப்படுவது ஒரு பெரிய நல்ல விஷயம். ஏன்னா சில நேரங்களில் வைகையில் நீர்வரத்து இல்லாத போது மதுரை மற்ற பகுதியில் நீர்வரத்து சரியா இல்லாம இருக்கும், குடிநீர் பிரச்சனை இருக்கும். கடந்த 4 ஆண்டு 5 ஆண்டுகள இல்லை. ஆனா முல்லை பெரியாறு குடிநீர் கொடுத்து வந்தா எல்லா மக்களுக்கும் முழு நேரமுமே குடிநீர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த திட்டத்தை நல்லா செயல்படுத்திட்டாங்க. ஆனா மதுரையை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, திட்டம் சரியாக இருக்குது, நடைமுறைப்படுத்தக்கூடிய விதம் ரொம்ப தவறுதலா இருக்கு. அதுக்கு உதாரண காரணம் கேட்டீங்கன்னா, மதுரையினுடைய பாதாள சாக்கடை திட்டம் முழுமையாக தோல்வியை கண்ட திட்டம். ஏன்னா மதுரையினுடைய அந்த திட்டத்தை வடிவமைத்தது தவறுதலா வடிவமைச்சிருக்காங்க. அதை ஆட்சியாளர்கள் மறைக்கிறதுக்காக அந்த தண்ணீரை எடுத்து லாரியில் மூலமா வெளியே கொண்டு போறதும், மோட்டார் மூலமா எடுத்து பிரஷரை கொடுத்து வெளியேற்றுறது, இந்த வேலைகளை தான் பார்க்கறீங்களே தவிர ஒரு புதுமையான திட்டமான தீர்வு அவங்க கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இல்லை. மதுரை பாதாள சாக்கடை முழுவதுமே ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த பாதாள சாக்கடையின் உயரத்திற்கு சரிசமமா தான் இந்த குடிநீர் திட்டமும் கொண்டு வர்றாங்க குழாய். அப்ப அந்த பாதாள சாக்கடையோடைய இணைப்புகள் இது எல்லாமே இணைஞ்சு தவறுதலா மக்களுக்கு அந்த திட்டம் முழுமையா நிறைவேற முடியாத நிலையில இன்னைக்கு அவல நிலையில. அதை நீங்க எப்படி சரி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது முதல்ல மதுரையின் மீது மிகப்பெரிய கவலை இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அது நாம் தமிழ் கட்சிக்கு உரித்தானது. ஏன்னா நம்ம இயற்கை அறம் சார்ந்து வாழப்படுகின்றோம். அந்த நம்மளுடைய நடைமுறை சாட்சியத்தின்படி பார்க்கும்போது மதுரை முதலில் அழகா வடிவமைக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு ஏதென்ஸ் நாடு இருக்கிற நடுவுல நீர்வழி போக்குவரத்து இருக்கிறதுனால அந்த ஆற்று நீர் எப்படி போயிட்டு இருக்கிறதுனால அந்த நிலம் எப்பயுமே அழகா இருக்கும், குடிநீர் பிரச்சனை இல்லாம இருக்கும், இயற்கை எதிர் சார்ந்து இருக்கும். அதே போலதான் மதுரையினுடைய வைகை நாகரிகமும் முழுமையா ஒரு நதி சார்ந்த நாகரிகமா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு வைகை சரியா பராமரிக்கப்படுவதில்லை. வைகை நீர் போக்குவரத்து தவறுதலா இருக்கு. முதல்ல இந்த வைகையில சாக்கடை நீரை கலப்பதை தவிர்க்கணும். இந்த கட்டமைப்பையே முழுமையா மாற்றணும் அப்படின்னா, மதுரைக்கு முதல்ல ஒரு அழகான நகரமா மாற்றுறதுக்கு வைகையை முதல்ல நீங்க சுத்தம் செஞ்சுட்டு கழிவுநீர் கலக்காத கழிவுநீருக்கு ஒரு மாற்று வழித்தடத்தை உருவாக்கி கழிவுநீரை
நகரை விட்டு புறநகர்ல இருக்கக்கூடிய இந்த இடங்களுக்கு செல்ற மாதிரியும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஆலைகளை உருவாக்கி இந்த பிரச்சனையை முழுமையாக தீர்த்தாலே சரியா வந்துடும். என்னுடைய ஒரு வெகுநாள் கணக்கு நான்கு முயற்சிக்குள்ள 2014 காலங்கள்ல இந்த முயற்சி எடுத்தோம். ஆக்சுவலா வந்து வைகை ஆறுடைய கிளை நதி ஒன்று இருக்கு. குருதுமா நதினு ஒரு நதி இருக்கு. அது சோழவந்தான்ல தொடங்கி ராமநாதபுரம் மண்டலம் அம்மாய் வரைக்கும் அந்த நதி கிளை நதியாக கணிது. அந்த நதி மதுரைக்குள்ள இருக்கிற எல்லா இடங்களிலுமே அந்த நதி போகுது. அது வந்து ஏற்கனவே வந்து ஒரு தூய நீர் சென்ற பாதையாகவும் ஒரு நீர்வழி போக்குவரத்தாக இருந்தது. ஆனா அதை முறையா இதெல்லாம் சரி செஞ்சோம்னாலே மதுரையினுடைய பெரிய பெரிய பிரச்சனைகள் சரி செய்யும். மத்திய தொகுதியில அது வந்து ஒரு தலையாய பிரச்சனையா இருக்கு. நாம் தமிழ் 2014 இந்த நதியை வழிவகுக்க முயற்சி செஞ்சோம். அன்னைக்கு இருந்த பொருளாதார பின்னணியில அது பண்ண முடியல. கட்சியில இருந்து நான் என்னுடைய வாழ்நாள் லட்சியமா நினைக்கிறது வந்து மதுரையை அழகாக்குறது, இந்த கிருதுமா நதியை மறுபடியும் நல்ல ஒரு தண்ணீர் நதியா மாத்துறதே என்னுடைய வாழ்நாள் லட்சிய பயணமா. உங்க லட்சியம் நிறைவேற வாழ்த்துக்கள். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இரண்டாவது கேள்வியாக, இந்த மத்திய மார்க்கெட் மற்றும் வடக்கு ஆவணி மூல வீதி பகுதிகளில் நவீன பல அடுக்கு வாகன நிறுத்தங்கள் MLCPன்னு சொல்லுவாங்கல்ல, இன்னும் மாசி மற்றும் சித்திரை வீதிகளில் இன்னும் போக்குவரத்து நெரிசல் குறையவில்லை. இந்த வசதிகளை மக்கள் முழுமையாக பயன்படுத்த நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் என்ன? கடந்த காலங்களில் சட்டமன்ற செய்த தவறுதல் பிழையை வந்து நம்ம செய்யக்கூடாத விஷயத்துல நம்ம எவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கோம். அவங்களோட குறையை பேச வேண்டிய நேரம் இல்லை. நம்ம வந்து ஒருவேளை சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கிடைத்தா நான் என்னுடைய முதல் பணியை செய்ய விரும்புறது, என்னுடைய முதல் பணியை வந்து நான் வந்து மத்திய தொகுதியில செய்ய விரும்புறது அப்படின்னா, உலகத்திற்கே பேராட்சி அருளும் தருகிற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை வந்து சுற்றி இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வசதிகளை மாற்றுவதும், அது ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக, பக்தி என்பது வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். அந்த அருள் வந்து எல்லாரும் கிடைக்கணும். இப்போ திருப்பதி இருக்கு, மற்ற கோயில் நகரங்கள் எப்படி வந்து பக்தர்கள் வர்றாங்கன்னா அவங்களுக்கான இருக்கக்கூடிய தங்கும் வசதி, அடிப்படை வசதி, சாலை வசதி, இதெல்லாம் வந்து மதுரை மத்தியில இல்லவே இல்லை. கடந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கவனம் செலுத்துறேன். நான் வந்து அதில் அதிகப்படியாக கவனம் செலுத்துவேன். இந்த மத்திய மார்க்கெட்டு அந்த விஷயங்களையும் சேர்த்து பார்க்கும்போது இது எல்லாமே இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய வாணிப தளம் தான் இது எல்லாமே இருக்கு. இந்த வாணிபம் செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய போதுமான வசதிகள் இல்லை, அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லை அப்படின்றது இல்லை. இந்த அடிப்படை வசதிகள் கோவில் நகரை சுற்றி எல்லாம் செய்யும் போது பார்க்கிங் வசதி, மக்களுக்கு தேவையான அடிப்படை சின்ன சின்ன கடை வியாபாரிகள் இருப்பாங்க, அவங்களுக்கான குறிப்பிட்ட இடங்களை வந்து தேர்வு செய்து முறைப்படி அதை வழிவகை செய்து அந்த நகரை வந்து மறுபடியும் ஏற்கனவே இது வந்து எந்த பக்கமும் இல்லை எல்லா. ஏன்னா வந்து மத்திய தொகுதிங்கிறது வந்து ஒரு வாணிப ஸ்தலம். எல்லா வாணிபம் ஜவுளியில இருந்து காய்கறியில இருந்து பூமார்க்கெட்ல இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய எல்லாமே இங்கதான் வெளிநிர்ணயிக்கப்பட்டு அனுப்பப்படுது. ஆனா அதுக்கான போதிய வசதிகள் இந்த அரசோ அல்லது வந்து சட்டமன்ற உறுப்பினர்களோ கண்ணிடத்துல எடுத்துக்காங்கன்னா இல்லை. ஆனா நம்ம இந்த சட்டமன்ற உறுப்பினர்னா முதல் தலையாய கிழமை வந்து இந்த மக்களுடைய வாழ்வியல் கட்டமைப்பை வந்து முழுமையா வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக. வயசானவங்க வந்து கோயிலை சுத்தி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பேட்டரி காரு, அது இந்த ஏர்போர்ட்ல எல்லாம் பேட்டரி காரை வச்சு சுத்தி கொண்டு போற மாதிரி இல்ல. பேட்டரி கார்லாம் இப்போதைக்கு அந்த இப்போ நடந்த முன்னேற்றங்கள்ல இங்க கொடுத்துருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா அதை முறையாக பராமரிக்கிறதுக்கான உள்கட்டமைப்புகளோ அல்லது வந்து இப்ப நீங்க கடைவீதி கோவில் நகர சுற்றி ஊருக்கு வந்து கல்லாம் பறிச்சு இந்த பேட்டரி கார் போற மாதிரி பண்ணிருக்காங்க. ஆனா மக்கள் என்னுடைய பார்வை என்னன்னா, வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கு முன்னதாக அடிப்படை கட்டமைப்பு மாற்றலையில்லாத அதை பயன்படுத்தவே முடியும். மீனாட்சி அம்மனை சந்திக்கிறதுக்கு வந்து ஒரு நமக்கு ஒரு நல்ல குட் வைப்ஸ் வேணும், பாசிட்டிவ் எனர்ஜி வேணும்ன்றதுக்காக கோயிலுக்கு வர்றாங்க. கோயிலுக்கு வரக்கூடிய மக்களுக்கு வந்து துர்நாட்டம், சாக்கடை, கழிவுநீரை கடந்து கோயிலுக்கு போயிட்டு அம்மனை தரிசிச்சுட்டு ஒரு அருள் பெற்று திரும்பி வர்ற மக்கள் அதே துர்நாட்டத்தை இணையும் கடந்து போற மாதிரி ஒரு புற சூழ்நிலை இருந்தால் அதை வந்து ஏன் அவங்க கருத்திலேயே கொள்ள மாட்டாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. இப்ப பல்வேறு நகரங்களுக்கு, கோவில் நகரங்களுக்கு, ஸ்ரீரங்கமோ அல்லது இதெல்லாம் போகும்போது அந்த கோவில் தொடங்குவதற்கு 1-2 கிலோமீட்டர் தொலைவுக்கு முன்னதாகவே அந்த கோவிலுடைய இந்த ஆத்மீகமான விளைவு ஏற்பட்டுரும். ஆனா உலக பிரசித்தி பெற்ற மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அவங்க எதுவே செய்யல. இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன, சட்டமன்ற உறுப்பினர் PTR பழனிவேந்தன் அவர்களுடைய தாயார் தான் மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கர்த்தரா இருக்கு. இப்ப மதுரை பொறுத்தளவுக்கு 2 விஷயம் தான் இருக்கு. இது ஒரு தொழில் நகரமா உருவாக்குறதுக்கான எந்த வாய்ப்பையுமே, தொழில் நகரமா உருவாக்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு.
ஏன்னா மல்லிகை பூ இங்கதான் உருவாகுது. நிறைய பொருட்களுடைய வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறைய பொருட்களுடைய விளைநிலமா மதுரை இருக்கு. ஆனா மதுரை சுற்றி தொழில் நகரமா உருவாகவே இல்லை. அது என்ன காரணம்னு யாராலையும் அறிய முடியல. ஆனா இந்த கோவில் நகரத்துல இருக்கக்கூடிய நம்ம மதுரையை பொறுத்தளவுக்கு ரெண்டே தான், ஒண்ணு மீனாட்சி, இன்னொன்னு புரட்டாக்கரை. ரெண்டு தான் வந்து இங்க வந்து பயன்பாட்டுல இருக்கிற மாதிரியே இருக்கு. அதையாவது நம்ம வந்து இப்ப நீங்க வருடத்துக்கு இப்ப நீங்க மதுரைக்கு வந்து வெளியூர் பக்தர்களோ வெளியூர் ஆட்களோ வர்றாங்க அப்படின்னா அவங்க செல்லக்கூடிய முதல் ஒரே இடம் மீனாட்சி அம்மன் கோயில். அவங்க அங்க போயிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. ஆனா அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மீனாட்சி அம்மன் கோயில யாரும் கண்ணும் கருத்துல எடுத்துக்கல. அது என் பகுதியில் வர்றதுனால நான் மேலும் அதிகப்படியா கண்ணும் கருத்து எடுத்து உலக புகழ் பெற்ற அந்த மீனாட்சி அம்மனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு தூய்மையான இடத்தை உருவாக்க முயற்சி. இப்ப நீங்க சொன்னீங்க வெளியூர்ல இருந்து பக்தர்கள் வர்றாங்க அப்படின்னு. அவங்களுக்கு என்ன வசதிகள் இருக்குது? நீங்க என்ன செய்வீங்க? இப்ப நீங்க மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இந்த அண்ணன் நீங்க சொன்ன மாதிரி வாகனங்கள் இருப்பதற்கான இடம், பக்தர்கள் வருவாங்க. ஏன்னா பக்தர்கள் வெளியூர்ல இருந்து வருவாங்க. அதிகாலை 5 மணிக்கு பூஜை தொடங்குவதனால அதுக்கு முன்னதாக திட்டமிடுவாங்க. இரவு நேரங்களில் வருவாங்க. நம்ம தங்குவதற்கான வசதி, குறிப்பிட்ட வந்து அவங்களுக்கான கழிப்பிடங்கள், குளியலறைகள் இதெல்லாம் வந்து இருக்குது. ஆனா முறையா சரியா பயன்பாட்டில் இல்லை. இது போக என்னன்னா நம்ம வந்து உலகத்தரத்துக்கு நம்ம யோசிக்கணும். நம்ம வந்து சாதாரணமாக பேருந்து நிலையில் இருக்கக்கூடிய மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நீங்க திருப்பதிக்கு போனீங்கன்னா குறைந்த கட்டணமா இருக்கும். ஆனா ஒரு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஸ்டார் லெவல் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு தங்குமிடத்தையும் இதையும் கொடுப்பாங்க. அதுதான் வந்து அந்த இதை மாறும். நம்ம எல்லாருக்கும் போல சாலையில இருக்கக்கூடிய கழிவறைகளை எல்லாரும் பயன்படுத்துறீங்க. நம்ம வர்றதே ஒரு பிரசித்தி பெற்ற உலக புகழ் பெற்ற விஷயத்துக்கு வர்றோம். உலக நாடுகள் இருக்கக்கூடிய அளவுக்கு தரத்தை மேம்படுத்தி அந்த இடத்தை வந்து உலக தரத்துக்கு மாற்ற போறது. சந்தோஷம், சந்தோஷம். அடுத்த கேள்வி வந்து புது மண்டப வியாபாரிகள் குன்னத்தூர் சத்திரத்துக்கு மாற்றப்பட்ட பிறகு அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். இந்த வருஷம் கும்பாபிஷேகத்தை ஒட்டி மதுரையின் கலை பாரம்பரியத்தையும் வரலாற்று சின்னங்களையும் ஒரே நேரத்தில் எப்படி பாதுகாப்பீங்க? அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டிய விடயம். அதாவது மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய கடை வியாபாரிகள் காலங்காலமாக 2 தலைமுறை 3 தலைமுறையினர் தான் இந்த தொழில் செய்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா சமீபத்தியமா பாத்தீங்க அப்படின்னா இந்த மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பெரிய அபாயகரமான விஷயம் உருவாகும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மார்வாடி சமூகத்தில் இருக்காங்க. எல்லோரும் இங்க வரட்டும், தொழில் செய்யட்டும், எல்லாருமே எல்லாமே பண்ணிப்பாங்க, நம்ம மறுக்கல. ஆனால் இந்த சமூகம் வந்து இந்த மதுரையை வந்து ஆட்கொள்ள முயற்சிக்கிறாங்க. அது வந்து ரொம்ப கவலைக்கிடமான விஷயம். இப்ப நீங்க புதுமண்டபத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள், மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய சிறு வியாபாரிகள் எல்லாம் வேறொரு இடத்துக்கு மாற்றப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னா அது வந்து இட வசதிக்காகவோ அல்லது வந்து அங்கு ஏற்பட்ட இடையூறுக்காகவோ எதுவும் மாற்றப்படலைங்கிறது என்னுடைய கருத்து. புதுமண்டபங்கிறது வந்து ஒரு 5-6 தலைமுறையா அது அங்கேயே இயங்கிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன விபத்தை காரணமா காட்டி இல்ல சின்ன இடையூறுகளை காரணமா காட்டி அங்கிருந்த 3 தலைமுறையினரா வந்து தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க கடத்தி வேற ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போறாங்க. இப்ப எனக்கு விவரம் தெரிஞ்சு நாங்க ஒரு புத்தகம் வாங்கணும்னாலோ ஒரு கலைப்பொருள் வாங்கணும்னாலோ உடனே புதுமண்டபத்துக்கு போங்க, நந்தி சிலை கைத்தால போங்க, அப்படிதான் நம்ம பண்ணுவோம். அந்த அடிப்படை அந்த அந்த நகர்வை அவங்க வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மார்வாடிகளுடைய செயல் திட்டம். மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய 60% விலை கொடுத்து வாங்கிட்டாங்க மார்வாடிகள். யாரும் அங்க வந்து வாடகைக்கு இல்ல. ஏன் இந்த மாதிரி நிலை மாறுதுன்னா இப்ப நீங்க இந்தியாவில இருந்து ஒரு டிஜிட்டல் மயமான இந்தியாவா மாறிடுச்சு. பூக்கடை வைக்கிறவங்க கூட ஜிபே போன்பே வச்சிருக்காங்க. தேநீர் கடையில இருக்கவங்க கூட ஜிபே போன்பே வச்சு கணக்குக்குள்ள வராங்க. எவ்வளவு வருமானங்கிறது எவ்வளவு செலவு வருதுன்னு கணக்கிடுறாங்க. ஆனா மார்வாடிகள் ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேல மாத வர்த்தகம் செய்யறாங்க மதுரை நகரத்தில். ஆனால் அந்த 100 கோடி ரூபாயும் வங்கி கணக்கிலேயே வருவதில்லை. அவங்க முழுமையாக பண பரிவர்த்தனை செய்யறாங்க. மோடியை தான் அவங்க வந்து முன்னுதாரணமா சொல்றாங்க. அவங்கதான் அவருடைய வழிகாட்டியா சொல்றாங்க. ஆனா அவர்கள் கணக்குகள் வரல. இந்த பிரச்சனையை நான் எடுத்து பேசல. இந்த பிரச்சனையை கடந்த முறை இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயா பழனிவேல் கடந்த முறை வெறும் சட்டமன்ற உறுப்பினராக முதல் முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் முதலில் இந்த மதுரை அந்த மத்திய தொகுதியினுடைய தலையாய பிரச்சனையாக சொன்னது இவர்களுடைய பொருளாதார கணக்கில் வராத பொருளாதார பிரச்சனை வந்து மதுரைக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தாக மாறும். இந்த கணக்கில் வராத பணம் எல்லாத்தையும் எடுத்து
இப்போ ஒரு விலை ஒரு ஒரு வாடகைக்கு ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் வந்து விற்பனைக்கு வருது. அந்த இடம் விற்பனைக்கு வரும்போது 50,000 ரூபாய் அப்படின்னு பேசப்படுது, பேசும் பொருளா மாறுது. தமிழர்கள் 50,000 45,000 பேசி கொண்டிருக்காங்கன்னா அவங்க 90,000 ரூபாய் கொடுத்து அந்த இடத்தை வாங்கிடுது. அப்ப லாபம் அதிகமா இருக்கிறதுனால தமிழர்களும் அந்த இடத்தை வந்து அவங்ககிட்ட வித்துடுறாங்க. இந்த பிரச்சனையை வந்து பல்வேறு சட்டமன்ற உறுப்பினரா இருக்கும்போது இதை வந்து புகாரா எடுத்து செஞ்சுக்கிறாரு, பேசியிருக்காரு. ஆனா அடுத்த ஓரிரு நாட்கள்லயே வந்து இங்க இருக்கக்கூடிய தற்போது இன்னொரு அமைச்சர் இருக்காரு, அவருக்கு போய் பணம் கொடுத்து சரி பண்ணி அந்த பிரச்சனையை பிடிஆர் பழனிவேந்தன் அதை தவிர கடந்த 8 ஆண்டுகளாக அவர் பேசவே இல்லை. பிடிஆர் பழனிவேந்தன் அந்த பிரச்சனையே பேசல. நான் வந்து இந்த பிரச்சனையை பெரிய பூதாகரமா பாக்குறேன். நீங்க உதாரணத்துக்கு மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த பகுதியில் அவர்கள் சொத்து வாங்குவதை நாம் இவ்வளவு கவலைக்கிடமா எடுத்துக்கொண்டிருக்கோம். அதே போல பாஜிமார்க் ஸ்ட்ரீட்னு ஒரு பகுதி இருக்கு, உருது முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு பெரிய கட்டமைக்கப்பட்ட பகுதி. அவங்களுக்குள்ளதான் அவங்க கொடுத்துக்குவாங்க, நிலப்பலங்கள் கொடுத்துக்குவாங்க, வெளியாட்கள் யாருக்குமே அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து தங்களை வேற ஒரு இடத்துக்கு, அதாவது அபார்ட்மெண்ட் பெரிய காஸ்ட்லியான போகணுன்றதுக்காக இடங்களை வந்து மார்வாடிகளை விட்டுட்டு தங்களுடைய பூர்வீக அந்த இடங்களை வந்து கொடுத்தாங்க. அவங்க ஒரு சின்ன இடங்களை கூட யாரும் வைக்க மாட்டாங்க. கடந்த 2 தலைமுறைகளும் நம்ம அந்த எடுத்து பார்த்தோம்னா. ஆனா இந்த தலைமுறை என்ன பண்ணிருச்சுன்னா, பாகிமா தெருவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதியவே மார்வாடிக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப கவலைக்கிடமான எந்த அடிப்படையில அவங்க இவ்வளவு சொத்துக்களை வாங்கி குவிக்கிறாங்கன்னு யாரும் இதுவரையும் கேள்வி எழுப்பல. இது வந்து மதுரை மத்திய தொகுதியினுடைய தலையாய பெரிய பிரச்சனை. மார்வாடிகள் வந்து அவங்களுடைய பொருளாதாரம் வந்து கவனிக்கப்பட வேண்டும். இப்ப நீங்க மக்கள்கிட்ட போய் பேசும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து பேசுறீங்கல்ல? இன்னும் மக்களை சந்திக்க ஆரம்பிக்கல, ஆனா மக்களை சந்திக்கும் போது இது தலையாய பிரச்சனையா நான் வந்து பேசுறேன். அடுத்த கேள்வி வந்து இப்போ மதுரை நீங்க பாத்தீங்கன்னா டிராபிக் ஜாம் வந்து ஏகப்பட்ட டிராபிக் ஜாம். பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், 2 பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், இந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், அந்த டிராபிக் ஜாமுக்கு என்ன மக்கள் வந்து பிகாஸ் அது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் சிட்டி, மதுரை வந்து ஒரு ஃப்ளோட்டிங் சிட்டின்னு சொல்லுவாங்க. சோ அது அந்த டிராபிக் ஜாம பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன செய்யணும், எப்படி செய்யலாம்? மதுரை வந்து ஒரு அழகான எழில் வடிவமைக்க கட்டமைக்கப்பட்ட நாம வந்து ஏற்கனவே முதல் தமிழ் சங்கம், 2ஆம் கடை சங்கம், இது வந்து முதல் மதுரை கிடையாது. ஏற்கனவே நம்ம மதுரை வந்து 3 தமிழ் முதல் சங்கம், 2ஆம் சங்கம், 3ஆம் சங்கம், இது 4வது தமிழ் சங்கம். மதுரை வந்து கடற்கோளாலும் வேற எந்த விதமான இயற்கை சீற்றத்தினாலும் அழியக்கூடாதுன்னு சொல்லி தமிழ் அறிஞர்கள் தேர்வு செய்து ஒரு இடம் வந்து இந்த இடம் இருக்கணும், அது வந்து கோயில் சுற்றி நகரம் இருக்கணும், இந்த மாதிரி கட்டமைப்புல இருக்கணும். மேலமாசி வீதி, கீழமாரட்டு வீதி, ஒரு 6 சுற்றுலாவுக்கு இருக்கக்கூடிய கட்டமைக்கப்பட்ட ஒரு வாகனங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு நகரம். அதே போலதான் மதுரையுடைய நகரம் விரிவடைஞ்சிருக்கு. ஆனா சமீபத்திய காலத்துல என்ன அப்படின்னா, இந்த மாநகராட்சி நிர்வாகத்தினுடைய படுதோல்வி தான் இந்த மதுரை மாநகராட்சியினுடைய இந்த போக்குவரத்து நெரிசலுக்கான காரணம். அவங்க வந்து பிளான் அத்தாரிட்டி கொடுத்ததா இருக்கட்டும், அல்லது இந்த நகரத்தினுடைய போக்குவரத்து வடிவமைப்பை உருவாக்கினதா இருக்கட்டும், ஒரு தொகுதியில போக்குவரத்து வந்திருக்கும். இந்த திட்டங்கள்லாம் இன்னும் 10 ஆண்டுகள் முன்னதாக சிந்திக்க வேண்டியிருக்கு. ஏன்னா மதுரை வந்து ஒரு சுற்றி இருக்கக்கூடிய இந்த பக்கம் மேலூர்ல இருந்து வரக்கூடிய மக்கள், திருமங்கலம், இந்த பக்கம் உத்தலம்பட்டி, எல்லாருமே மதுரையை வந்து ஒரு ஜங்ஷன் பாயிண்டா எடுத்துக்குவாங்க. மற்ற ஊர் மாதிரி வந்து 10 கிலோமீட்டர்ல வேற ஒரு நகருக்கு இங்க போறது வாய்ப்பு இருக்குன்னு அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. மதுரை விட்டு அடுத்த கிட்டத்தட்ட திருச்சி தான் பெரிய ஊர். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி தான் பெரிய ஊர், ஸோ தேனி தான் பெரிய ஊர். இடைவெளிப்பட்ட கிராமங்கள் மதுரைக்கு தான் வரணும், மதுரை தான் வாழ்வாதாரம், மதுரை தான் ஒரு வாணிபம் செய்யக்கூடிய இடம், எல்லாமே மதுரையா இருக்கு. ஆனா இங்க முன்னதாக அரசு அதிகாரிகள்லாம் அரசாங்கம் என்னன்னா, மதுரையை டெவலப் பண்றதுக்கான, மதுரை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கான எந்த பணியும் செய்யாததுதான் இதோட முழுமையான படுதோல்விக்கு காரணம். இவங்க எல்லாருமே ரோடு போடுறோம், அதை செய்யறோம், இதை செய்யணும் சொல்றாங்க. அதெல்லாம் சும்மா கண் துடைக்கு. திட்டம்ங்கிறது செயல்முறை திட்டம். இப்போ நீங்க வந்து ரிங் ரோடு போடுறாங்க அப்படின்னா, ரிங் ரோடு வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு போடுறாங்கன்னு எல்லாம் நினைச்சிருக்கீங்க. இப்போ கூட வந்து இரட்டை பாலம், நத்தம் போடுறதுக்கு இரட்டை பாலம் போடுறாங்க, விமான நிலையத்திலிருந்து பாலம் போடுறாங்க, தேவைக்கிட்ட பாலம் போடுறாங்க. இது எதுவுமே மக்கள் பயன்பாட்டுக்காக இந்த அரசோ இந்த மக்களோ இந்த அதிகாரிகளோ சிந்தித்து செயல்படலை. இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு கல்லூரிக்கும் ஒரு விளையாட்டு மைதானத்துக்கும் வீரர்கள் செல்வதற்காக திட்டமிட்டு தேர்ந்தெடுக்கிறதை தவிர மக்கள் நலன் கொண்ட அரசாக இங்க எதுவும் செயல்படலாம். சந்தோஷம். இப்போ இன்னொரு கேள்வி, உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு ஏதாவது வழிவகுச்சிருக்கிறீங்களா? வேலைவாய்ப்புகளோட முதல் திட்டம் என்னன்னா, நம்ம வந்து மதுரை வந்து வாணிபம் மட்டுமே செஞ்சுட்டு ஒரு தொழில் நகரமாக இன்னும் முனைவே படல.
தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னா நிறைய வாய்ப்புகள் இங்க இருக்கு. இப்ப நீங்க உதாரணத்துக்கு மதுரையை சுற்றி தான் இயற்கை வளங்கள் நிறைய இருக்கு. மதுரையை சுற்றி தான் விவசாயம் செஞ்சு நம்ம ஒரு இடத்துக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க ஒரு மல்லிகைப்பூ வந்து உலகத்துக்கு தரத்திற்கான மதுரை மண்டி தான் உலகத்துக்கு இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகுது எல்லாமே. ஆனா எல்லா நேரமும் ஒரு சரியான சீரான விலையில இல்லாத காரணம் குறிப்பிட்ட ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்கள் அது விளையாது. இப்போ விலையின் போது விலை கம்மியாயிரும். அதை வந்து பதப்படுத்துற குளிர் பட்ட ஒரு மேம்போக்கு தொழிற்சாலை செம்பருத்தி இந்த பூ சொல்லுவாங்க மாலைகளில் கட்டக்கூடிய அந்த பூ வந்து அதிகமா இங்க விளைச்சல் வரும். அதை வச்சு ஒரு தொழிற்சாலை உருவாக்குவதற்கோ நிறைய ஆவணங்கள் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய தொழிற்சாலை உருவதற்கான வாய்ப்பு இங்க இருக்கு. ஆனால் ஏதோ வஞ்சிக்கப்பட்ட நகரமாக மதுரை வந்து தொழிற்சாலையே இல்லாம ஒரு பின்னடைவு சந்திச்சிருக்கு. வெகு நாட்களாக எனக்குமே இது உள்ளுணர்வு இதுல ஏதோ ஒரு அரசியல் காரணம் இருக்கும்னு என் உள்ளுணர்வு சொல்லும். மதுரை வந்து தொழில் நகரமாக என்னைக்குமே இருக்காது. சாப்பிட்டாங்க, படத்துக்கு போனாங்க, பர்ச்சேஸ் பண்ணாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படின்னு மட்டுமே வச்சிருக்காங்கன்னு ஒரு மன வருத்தமும் இருக்கு. எது வேற பிரச்சனைன்னு நீங்க நினைக்கிறீங்க? மத்திய தொகுதியை பொறுத்தளவு அதான் நான் சொன்னேன்ல, நான் வந்து அடிப்படை கட்டமைப்பு இப்ப நீங்க 2 ஆண்டுகளா சாலை போடல. ஆனா ஒரு மாதத்திற்காக எல்லா சாலையும் போட்டிருக்காங்க. 2 ஆண்டுகளா எந்த சாலையும் போடல. 2 ஆண்டுகளா இந்த மத்திய தொகுதிகளுக்கு உட்பட்ட நான்கு எப்படி சொன்னல இது வந்து வாணிகம் செய்யக்கூடிய இடம். கழிவுகள் உறுதியா வரதான் செய்யும். ஏன்னா காய்கறியில இருந்து பூவுல இருந்து எல்லா பொருட்களும் விலை நிர்ணயிக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறது. ஆனால் அதனுடைய கழிப்பு மத்திய தொகுதியில வரதான் செய்யும். இப்ப காய்கறி இருக்குன்னா அதுல கழிவாகிறது ஒரு ஓரமா நமக்கு வந்து குப்பையாக தேவை. ஆனா அதை முறைப்படி இந்த மத்திய தொகுதியில வந்து குப்பையில் அகற்றுவதற்கோ அதை ஒரு சரியான பராமரிப்போ இல்லாம இருக்கு. முதல்ல வந்து ஒரு மனிதனுக்கு தேவையானது தூய்மையான காற்று. அது வந்து கழிவுகளில் நிறைய அதிகமா இருக்கும்போது தூய்மையான காற்று மக்களுக்கு கிடைக்காது. அந்த 2 விடயங்களை வந்து முதலில் மத்திய தொகுதியில நம்ம சரி செய்யணும்னு நினைக்கிறது காரணம் வந்து தூய்மை சுற்றி இருக்கிற அடிப்படை கட்டமைப்பு வசதியை செய்து தூய்மையான நகராக சொன்னாலே மக்களுடைய பிரச்சனையை தீரும். மதுரை மத்திய தொகுதியிலே கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இங்க வந்து ஏதாவது ஒரு தொழில் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பாகவோ அல்லது வந்து அவர் வந்து தகவல் தொடர்பு துறை அமைச்சராக இருந்தார். அவர் வந்து ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்காருன்னா எந்த முயற்சியும் அவர் எடுக்கல. அவர் கடந்த 10 ஆண்டுகளா அவரே பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாம இப்ப நீங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவர் வந்து ஒரு பிடிஆர் பழனிவேந்தராஜன் அவர் அதுக்கு முன்னதாக அவங்க அப்பா பழனிவேந்தராஜன் அதுக்கு முன்னதாக பிடிஆர் ராஜன் ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவங்க மிகப்பெரிய பொருளாதாரத்தில் நடந்த தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறதோ மிகப்பெரிய பொருளாதார மேதை உலக நாடுகளில் இருக்கக்கூடிய வங்கிகளுக்கெல்லாம் அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு திறன் பெற்றார். அதுல எல்லாம் மறுக்கல. இருக்கிற திருடனுக்கு எல்லாம் வேலைன்னு சொல்ற மாதிரி ஒரு திமுக என்ன வேலைன்னு தெரியல. அவரால் தன் கருத்தையே அவரால் பதிவு செய்ய முடியல. அவர் நியாயமானவரா இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு விடயங்கள் கூட சொல்லும் போது ஒரு விஷயத்தை கூட அவரால் செய்ய முடியவில்லை. வெறும் ஒரு பொம்மையாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கடந்து போயிட்டாரு. அதனால மத்திய தொகுதிங்கிறது வந்து மிகப்பெரிய மதுரையில் இருக்கக்கூடிய 10 தொகுதிகள்ல ரொம்பவும் பாவப்பட்ட தொகுதியா மதுரை மத்திய தொகுதி இருக்கு. வர்ற பக்தர்களுக்கு வந்து கோயிலுக்குள்ள போயிட்டு ஆத்ம ரீதியா அவங்கள வந்து மீனாட்சியை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இருந்தா வெளியே வரும்போது சந்தோஷமா இருக்கும், போகும்போது சந்தோஷமா இருக்கும். கோயிலுக்கு நம்ம போறதே என்னென்ன மனதை ஒருநிலைப்படுத்தி இருக்கிற மன நிம்மதி கிடைக்கணும் தான் போறோம். போறப்பையும் மன நிம்மதி இல்லாம போவோம். திரும்பி உள்ள ஒரு நல்ல சந்தோஷமான அம்மனை சந்திச்ச அந்த ஒரு நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும். அதோட வெளியே வரும்போதே துர்நாற்றத்தோடைய சாக்கடையில நடந்து போகும்போது அந்த மகத்துவம் இல்லாம போயிடும். ஏன் இந்த இதை வந்து இவ்வளவு நாள சிந்திக்கல, அதுவே ஒரு மிகப்பெரிய வருத்தம். அதனால நான் வந்து இப்ப இங்க நிறைய பிரச்சனைகள் சின்ன சின்ன வாணிபர்கள் இருக்காங்க. அவங்களுக்கான இப்போ இந்த பகுதியில பாத்தீங்கன்னா இந்த செட்டியார்னு சொல்லக்கூடிய சமூகத்துல இருக்கக்கூடிய வந்து வாணிப செட்டியார்னு ஒரு பெரிய சமூகம் இருக்கிறாங்க. கோணார் சமூகம் இருக்கிறாங்க. இவங்க அவங்களுடைய தொழில் இப்ப கோணார் சமூகம் இருக்காங்கன்னா பால் சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாத்தையும் அவங்க தொழில் இந்த மதியத்தில் செய்யறாங்க. செட்டியார் வாணிகம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பொருள் செய்யறாங்க. மளிகை சம்பந்தப்பட்ட பொருட்கள் நாடார சமூகம் தொழிலாளியா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நிலை இருக்கானு இல்ல. ஜவுளித்துறையிலையும் இந்த மளிகை தொழில் செய்யறதுலையும் 40% மேல நிர்ணயிக்கூடிய இடத்துக்கு பெரிய பெரிய முதலாளிகளாக இந்த மார்வாடிகள் வந்துட்டாங்க. இந்த தமிழ்ச்சோகம் அந்த தொழிலை விட்டு வெளியேறு ஏன் காரணம் என்னன்னா அவங்கனால இப்ப நான் வந்து 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா 20 ரூபாய் வரி கட்டுறேன் அரசுக்கு. நான் மிச்சம் இருக்க 80 ரூபாயில நான் வந்து தொழிலை நடத்தி கொண்டு இருக்கணும். மார்வாடி சமூகம் அந்த 20% வரியை செலுத்துவதில்லை. அவங்க யாரும் கேள்வி இருக்கிறது. இந்த 20% அவங்க அதிகமான லாபத்தை எடுத்துக்கிட்டு சிறு தொழிலாளர்களையும் பெரும் முதலாளிகளையும் அவங்க
விலைக்கு வாங்கி வெளியேற்றாங்க. இது வந்து தமிழ் சமூகத்துக்கு நடக்கிற மிகப்பெரிய பின்னடைவு. இதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய இடத்துல மத்திய பகுதி இருக்கு. கண்டிப்பா இது கவனிக்கப்படணும். இதை நோக்கிய நகர்வு நம்ம வந்து பெருசா முக்கியமான ஒரு பிரச்சனையை தொட்டிருக்கீங்க. அது உண்மையில அது ஒரு முக்கியமான பிரச்சனை தான். நம்ம தமிழ் சமூகத்துக்கு அது தெரிய வரணும். ரொம்ப சந்தோஷம். கடைசியாக டாக்டர், உலக தமிழர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உலக தமிழர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து தமிழர்களுடைய அறம் என்ன அப்படிங்கறத உலக தமிழர்கள் அனைவருமே உணரணும். வரலாற்றை படி, வரலாற்றை படை, வரலாறாகவே வாழ். இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய முன்னுதாரணத்தை கொண்டு நம்மளுடைய வாழ்வில் நடந்து போகும். வரலாறு இல்லாம நம்ம கிடையாது. வரலாறு மற்ற எல்லா இனங்களுக்கும் வரலாறு தேடக்கூடிய இடத்துல இருக்கு. ஆனா நமக்கு தேடக்கூடிய இடத்துல இருக்கு. புதைந்து போய் வரலாறு நிறைய இருக்கு. அந்த நம்ம எல்லாருமே என்னன்னா நாம யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நீங்க எல்லாருமே பேசும்போது தமிழ் இஸ்லாமியர்கள், இஸ்லாம் எல்லாத்தையுமே முதல்ல அடிக்கமா சொல்லுவேன். இஸ்லாமியன்னு என்னை யாருமே வந்து குறிப்பிட்டு சொல்ல போனா நான் இந்த இஸ்லாமியர்களாக முதலில் அடையாளப்படுவதே நான் விரும்பவில்லை. நிறைய இடங்கள் அது வந்து என்னன்னா முதலில் வந்து என்னுடைய உடலும் துருங்கியும் வந்து தமிழன். நான் இங்க இருக்கக்கூடிய உலகத்தினுடைய மிக பெரும்பான்மையான சமூகத்தினுடைய உயிர் நோக்க நேர்மையான குடி, அறம் வீரம் போதிச்சு வாழ்ந்த தமிழர்களின் குடி. அந்த குடியில நான் வாழ்வதே பெரும் மதிப்பும் உயர்வாக நினைக்கிறேன். அப்படி ஒவ்வொரு தமிழனுக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு பெல்ஜியத்திலேயோ ஜெர்மனியோ எங்க இருந்தாலும் தமிழர் தான். நம்மளுடைய நிலைகள் வேற ஒரு இடத்துல இருக்கும். உலக தமிழர்கள் அனைவருமா வந்து ஒரு மைய புள்ளியில வருவதற்கான ஒரு சேர்ந்து அந்த எண்ணம் இருக்குல்ல. இப்ப நீ வந்து நம்ம சில துரோகங்கள்ல தான் வீழ்த்தப்பட்டிருக்கோம். தமிழர்கள் எங்க இருந்தாலும் மதுரையிலேயும் தொழில் செய்யற இடங்களையும் பாத்தீங்கன்னா இங்க 100 ரூபா கிடைக்கிற போது அவன் 200 ரூபா கொடுத்தான வாங்கிருக்கோம். ஆனா அந்த நிலை வரக்கூடாது. அந்த இன உணர்வு கொண்டுட்டோம்னா, ஏன்னா இது நம்மளோட நமக்கு சேர்ந்தது கிடையாது. ஏற்கனவே இது நம்ம இனம் நமக்கு போதிச்சு நம்ம விட்டுட்டு போன பெரிய பாரம்பரியம். நம்ம நான் சொன்ன மதுரையிலிருந்து வந்து எல்லா நகரங்களையும் ஏன் மகத்துவம் நிறைஞ்சதுன்னா, மதுரை வந்து முழுமையாக தமிழர்கள் வாழ்வியலோடு தொடர்பு கொண்டு வந்தது. எல்லா நகரங்களையும் நம்ம குமரிக்கண்டத்துல இருந்து நம்மளுடைய வரலாற்றை தொட்டு வந்து இது வந்து தமிழர்களுடைய அறம் வீரம் சார்ந்து நமக்குன்னு ஒரு வாழ்வியல் இருக்கு அப்படிங்கிற நமக்கு வந்து எல்லாருக்குமே தொப்புள்படி. நீங்க இன்னைக்கு அமெரிக்கால இருக்கலாம், இன்னும் பிரான்ஸ்ல இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு மையப்புள்ளி தமிழர், தமிழ் இனம் மொழி பேசுற நம்ம வந்து எப்பேற்பட்ட உயர்வு தாழ்வு எல்லாமே இருந்தாலும் தமிழர் என்ற அந்த அறம் ஒரே நிலைப்பாட்டுல வரும்போது நமக்கு அந்த இது தெரியாது. ஒவ்வொரு நாடுகளும் வெவ்வேறு பிரச்சனை இருக்கும். ஷியா சன்னி முஸ்லிம்ஸ் பிரச்சனை அப்படி நிறைய எல்லா இடங்களும் இருக்கும். ஆனா தமிழர்களுக்கு அப்படி எந்த விதமான மாற்று கருத்தோ ஏற்றுத்தாழ்வோ எதுவுமே இல்லை. தமிழ் வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு தமிழ் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எல்லாத்தையும் நம்ம சொல்லி கொடுத்து போயிட்டாங்க. இப்படிதான் வாழணும், இப்படி ஈரமா போதிக்கணும், இப்படிதான் வந்து நம்மளுடைய வாழ்வியலை வச்சுக்கணும், எதிரி இப்படி இருந்தா நம்ம இப்படி இருக்கணும், துரோகம் ஒருபோதும் செய்யக்கூடாது. உணவுல இருந்து போக்குவரத்துல போய் வீரச்சாவு அடைகிற வரைக்கும் என்னன்றத வந்து இந்த உலகத்துக்கு வந்து நம்ம இனம் கற்றுக்கொடுத்து. ஆனா மத்த எங்கேயும் அப்படி ஒரு இல்லை. அதனால உலக தமிழர்கள் அனைவரும் நம்ம எந்த நாடுகளில் வாழ்ந்தாலும் ஒரு மையப்புள்ளி கொண்டு அந்த இன உணர்வை அந்த இன உணர்வு கொள்றதை தாண்டி இன வெறி கொள்ளும். நாமளை இந்த உலகத்துல யாரெல்லாம் ரசிச்சுக்க முடியாது. முதலில் தமிழ்நாட்டில வந்து இந்த இன வெறியை மக்களுக்கு வேகமா வரணும். தமிழ் கொண்டு இந்த மண்ணை மக்கள் ஆளணுன்ற எண்ணம் மக்களுக்கு வரணும். பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளா ஆந்திராவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய அவங்களுக்கு இருக்கிறத நம்ம குறைன்னு சொல்லலாம். அது உண்மை. மலையாளி தான் ஆளணும், ஆந்திராவை தெரிந்ததான் ஆளணும், கன்னடர்களாகணும் ஆளணுங்கிறத நாம எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சகோதரத்துவமா சொல்றோமோ அதே உணர்வு அவங்களுக்கு இல்லை. ஆனா எங்க தமிழ் மக்களுக்கே அந்த உணர்வு இல்லைங்கிற நாம போய் அடுத்தவங்க சண்டைப்பட்டு என்ன நடக்க போகுது? அதனால காலம் இந்த நோக்கி நகர்வுன்னு நான் பெருசா நம்புறேன். எல்லாத்தையும் தாண்டி நான் எல்லாருக்கிட்டையும் என்ன விடையும் சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்பா நீங்க மாற்று மொழியில ஆட்சி செய்யறாங்க, மாற்று மொழியில அதிகாரத்துல இருக்காங்க, நீங்க போய் கை கட்டி நிக்கிறதுக்கு இடத்துல இருக்கீங்க. நான் சொல்றேன், ஏற்கனவே எங்கள் முன்னோர்கள், எங்கள் அப்பாக்கள் தாத்தாக்கள் செஞ்ச பெரும் பிழையில நாங்க வேணா இன்னைக்கு கைகட்டி நிக்கிற சூழ்நிலை உருவாகும். எல்லாத்தையும் தாண்டி தமிழ் தன்னை தற்காத்துக் கொள்ளும், தமிழ் தன்னை மீட்சிவிட்டுக் கொள்ளும். அதுல நான் முளமாற வந்து மிகப்பெரிய நம்பிக்கை கொண்டவன். உறுதியா எப்பேற்பட்ட நிகழ்வு நடந்தாலும் தமிழ் தன்னை தற்காத்துக் கொண்டு இந்த இனத்தை வாழ வைக்க நம்புறேன். ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர், ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர். நீங்க வெற்றியடைய வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றி. பெரும் மகிழ்ச்சி. நன்றி. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னாயே, உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம்.